இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்த வசனமாக என் தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று என்னோடு பேசினார். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆம் அன்பு உறவுகளே, இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவர் என் மனைவிக்கு செய்த ஒரு அற்புதத்தை உங்கள் மத்தியில் சாட்சி பகிர்கிறேன். ஜூன் மாதம் அவர்களுக்கு உணவு குழலில் சில சதைகள் வளர்ந்ததாக செக்கப்பில் சொன்னார்கள். அப்பொழுது அந்த நாளிலே கூட அந்த மருத்துவமனையில் எல்லா செக்கப்பும் பார்த்துவிட்டு இதை சிறிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். என் தேவனிடத்தில் நான் ஜெபித்துவிட்டு நாங்கள் கோட்டேலி விடுமுறையில் வந்து நான் செய்து கொள்கிறேன் என்று டாக்டரிடத்தில் டைம் வாங்கி கொண்டு வந்திருந்தேன். திடீரென்று இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி அவங்கள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற பள்ளியிலே திடீரென்று சாப்பிடும் பொழுது அந்த உணவு போய் அடைத்து விட்டது. அங்கிருந்து எனக்கு ஃபோன் செய்தார்கள். நான் அந்த பள்ளிக்கு சென்ற பொழுது அவருடைய நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்தது. நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன், என் தேவனே, நீர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்த தேவன், இப்பொழுது என் மனைவிக்கு அந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே போனேன். அந்த இடத்தில் இருந்த டாக்டர், இதை நான் இங்கே பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே நான் புறப்பட்டு வாகனத்தில் அமர்த்தி நான் வண்டியில் ஓட்டிக்கொண்டே நான் ஸ்தோத்திரம் கொண்டு செய்து கொண்டே ஜெபித்து கொண்டே வந்தேன். போகிற வழியிலே திடீரென்று அந்த உணவுக்குழல் உள்ளே போனதாக என் மனைவி உணர்ந்து, இப்பொழுது தண்ணி குடிக்கிறேன் போகிறது என்று சொல்லி சொன்னார்கள். அதற்கு பிறகு மருத்துவமனையில் போய் செக்கப் செய்யும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் இங்கு பார்க்க முடியாது, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக காந்தி ரோட்டில் அருகில் உள்ள ஒரு மருத்துவமனை சென்றேன். அந்த இடத்தில் அவர்களிடத்தில் போய் பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாளில் ஒரு எண்டாஸ்கோப் பார்த்தால்தான் அதை என்ன அளவு என்று தெரியும் என்று சொன்னார்கள். உடனடியாக அடுத்த நாள் மறுநாளிலே நாங்கள் மருத்துவமனை காலை 8 மணிக்கே சென்று விட்டோம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எல்லா செக்கப் செய்துவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது நான் வெளியிலிருந்து ஜெபித்தேன். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்த வசனத்தை என் தேவனாய் கர்த்தரின் வாயில் போட்டு, தானாக உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், பயப்படாதே என் மகனே என்று சொன்னார். அப்பொழுதே நான் ஒரு சந்தோஷப்பட்டேன், கர்த்தர் நன்மை செய்வார் என்று. நான் அதற்கு முந்தின நாள் இரவிலே ஜெபித்தேன், என் தேவனே, அந்த எண்டாஸ்கோப் விடும் பொழுது, அந்த டியூப் விடும் பொழுது அந்த அடைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போட வேண்டும் என்று ஜெபித்தேன். இதே அற்புதத்தை என் தேவனாய் கர்த்தர் அந்த எண்டாஸ்கோப் விடும் பொழுதே அந்த அடைப்பு எடுக்கப்பட்டது. நான் அந்த எண்டாஸ்கோப் முடித்த பிறகு டாக்டரிடத்தில் எங்களை அழைத்தார்கள். நான் போய் பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த எண்டாஸ்கோப் விடும் பொழுது அந்த டியூப் தொண்டை வழியாக விடும் பொழுதே அந்த அடைப்புகள் எடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னார்கள். அதே இடத்தில் நான் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி உடனடியாக அந்த டாக்டர் இடத்தில் சொன்னேன், டாக்டர், நான் என் தேவனிடத்தில் ஜெபித்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நான் இந்த வார்த்தையை தான் சொல்லி ஜெபித்தேன், அதே அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த மருத்துவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தனாலே அவர் சொன்னார், சந்தோஷப்பட்டு, உங்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், இது யாருக்கு நடக்காத ஒன்று என்று சொன்னார்கள். அதை கேட்டவுடனே நான் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். ஒரு சிறப்பை எழுதி கொடுத்து, ஒரு 2 நாளைக்கு நீங்கள் எதுவும் லிக்விடாக சாப்பிடுங்கள், அதே போல் எல்லா ஆகாரமும் சாப்பிடலாம் என்று சொல்லி எங்களை வழி அனுப்பி வைத்தார்கள். ஆகவே இந்த சாட்சி என்னுடைய பெருமைக்காக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்காக பகிர்கிறேன். இதே அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கும் செய்ய வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த ஒரு காரியத்தையும் முதலாவது ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அதிசயங்களை நம்மை காண பண்ணுவார். அதிசயங்களை உன்னை காண பண்ணுவேன் என்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். எங்களுக்கு செய்த இதே அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கும் நம் ஆண்டவர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே எந்த ஒரு காரியத்தையும் இந்த மாதம் தொடக்கம் முதல்
கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். கஷ்டமா, கடன் பிரச்சனையா, மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறைவும் ஏற்படாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை நம் தேவன் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்கிறார். கர்த்தர் தாமே நிச்சயமாக உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். அன்பு உறவுகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஆமென்.